அக்பர் ஒரு சிறந்த நாடாளும் அரசர். ஒரு நாள் அக்பரின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசனிடமிருந்து அக்பருக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. அதில் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தது. புத்திசாலித்தனத்தை பானையில் போட்டு அனுப்புவதா என்று முதலில் கடிதம் எழுதிய சிற்றரசன் மேல் கோபப்பட்டார். பின்னர் இவ்வாறு கோபப்படுவதில் பயனில்லை. நாம் கோபப்பட்டுச் சிற்றரசனுக்கு கடிதம் எழுதினால் அவன் பிறகு இவர் என்ன பேரரசர், ஒரு பானை நிறைய அறிவுத்திறனை அனுப்பச் சொன்னதற்கு இம்மாதிரி கோபப்படுகிறாரே என்று அவன் நம்மை பற்றி தவறாக பிரசாரம் செய்யலாம். அதுவும் அல்லாமல் முள்ளை முள்ளால்தான் எடுக்க வேண்டும். இம்மாதிரி விதண்டாவாதமான வேண்டுகோளுக்கு விதண்டாவாதமாக பதில் அளிப்பதே சரியான செய்கையாகும். அதைவிட்டு அனாவசியமாக அவன் பேரில் கோபப்பட்டு பயனில்லை என்று கருதிய அக்பர் சக்கரவர்த்தி தமது வேலையாட்களை அனுப்பி உடனே சென்று பீர்பலை அழைத்து வருமாறு உத்தரவு இட்டார். ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டுமாமே. பீர்பல் வந்ததும் அக்கடிதத்தை அவரிடம் காட்டி, அனுப்ப முடியுமா என்று கேட்டார். பானை நிறைய என்ன, ஒரு வண்டி நிறையக்கூட புத்திசாலித்தனத்தை அனுப்பலாம் என்றார். ஆனால் புத்திசாலித்தனத்தை சேகரிப்பதற்குச் சிறிது காலம் ஆகும். பரவாயில்லையா அரசே என்றார் பீர்பல். பரவாயில்லை, எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை. இந்தச் சிற்றரசனுக்குச் சரியான பாடம் புகட்ட வேண்டும். எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் சரி, நமக்கு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும் என்றார் அக்பர். வீட்டுக்குச் சென்ற பீர்பல் தோட்டத்துக்குச் சென்றார். அங்கு ஒரு பூசணிக் கொடி படர்ந்து கொண்டிருந்தது. நிறைய காய்கள் காய்க்கத் தொடங்கியிருந்தன. ஒரு சிறிய காயை பானைக்குள் விட்டு கட்டி வைத்தார் பீர்பல். நாளாக காய் பானைக்குள் பெரிதாகிவிட்டது. அதிலிருந்து பானையை தனியாக பிரித்தெடுக்க முடியாது. பானையுடன் கொடியிலிருந்து காயை வெட்டி எடுத்துக்கொண்டார் பீர்பல். அதன் வாய்ப்புறத்தில் ஒரு துணியை போட்டு கட்டினார். நேரக சக்கரவர்த்தியிடம் சென்றார். அரசே, தாங்கள் விரும்பியவாறே ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பானையை கடிதம் எழுதிய சிற்றரசனுக்கு அனுப்பி வையுங்கள். இத்துடன் ஒரு கடிதமும் எழுதியனுப்புங்கள். அதாவது, பானை நிறைய புத்திசாலித்தனம் வருகிறது. பானையை உடைக்காமல், உள்ளே உள்ள பொருள் சிதையாமல் கடிதத்தில் எழுதியனுப்புங்கள் என்று பீர்பல் யோசனை கூறினார். அவ்வாறே அக்பர் சக்கரவர்த்தியும் பூசணிக்காய் அடங்கிய பானையுடன் மேற்கண்டவாறு ஒரு கடிதமும் எழுதியனுப்பினார். கடிதத்தையும் பொருளையும் பார்த்த சிற்றரசன் செய்வதறியாது திகைத்தான். கடிதத்தில் உள்ளவாறு 50,000 மொகராக்களை எடுத்துச் சென்று சக்கரவர்த்தியின் காலடிகளில் வைத்து, தெரியாத்தனமாக எழுதிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பேரரசே என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அந்த சிற்றரசன். கதையின் நீதி, யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. நாம் தான் அனைத்தையும் அறிந்தவர் என்றும் எண்ணக்கூடாது.